அனைவருக்கும் வணக்கம். இன்று 3ஆம் வகுப்பு தமிழ் நினைவில் இந்த பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னை பற்றி முதல் பாடத்திலே உங்களை பற்றிய கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க. வணக்கம், என் பெயர், உங்களோட பெயர், எனக்கு பிடித்தவரின் பெயர், உங்களுக்கு பிடித்தவங்களோட பெயர் எழுதணும். எனக்கு பிடித்த விளையாட்டு, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்குமோ இதில் எழுதலாம். இன்று எனது உணர்வு, இன்றைக்கி உங்களோட உணர்வு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்ததா, வியப்பாக இருந்துச்சா, வருத்தமாக இருந்ததா, அழுகையாக இருந்ததா, பயம், அச்சம்னா பயம், பயமாக இருந்ததா? இதில் எது உங்களுக்கு என்ன உணர்வில் நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் டிக் அடிக்கலாம். இங்கே நீங்கள் பெண்ணாக இருந்தால், அதாவது சிறுமியாக இருந்தால் கண், மூக்கு, வாய் வரையணும். சிறுவனாக இருந்தீங்களா, பையனாக இருந்தீங்கன்னா இங்கேயும் கண், மூக்கு, வாய் வரைங்க. என்ன எனக்கு பிடிக்கும், ஏனெனில் உங்களுக்கு எதுக்கெல்லாம் பிடிக்கும்? நான் நன்கு பழகுவேன், எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பழகுவீங்களா, இங்கே டிக் அடிச்சுக்கோங்க. நன்றாக பேசுவேன், நல்லா பேசுவீங்களா, டிக் பண்ணிக்கோங்க. என் உணர்வை சொல்வேன், அப்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு சொன்னால், பயமில்லாமல் சொல்வீங்கன்னா இங்கே டிக் அடிங்க. பிறர் உணர்வுகளை மதிப்பேன், மற்றவங்க வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வீங்களா, அப்படின்னா நீங்கள் இங்கே டிக் அடிங்க. உதவி செய்வேன், உங்கள் நண்பர்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னா டிக் அடிங்க. சரி, நேரம் தவற மாட்டேன், பள்ளிக்கு சரியான நேரத்துக்கு வருவீங்கன்னா இங்கே டிக் அடிங்க. புதியதை தெரிந்து கொள்ள விரும்புவேன், புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக கவனிப்பீங்க தானே, எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக கவனிப்பீங்க, இங்கே டிக் அடிச்சுக்கோங்க. நான் தனித்துவம் உடையவர், என்னை போல யாரும் இல்லை, எல்லாருமே தனித்துவம் உடையவர்கள் தான். அதனால் இப்படிக்குன்னு போட்டு உங்களோட பெயரை நீங்கள் எழுதணும். நன்றி. இந்த பாடல், விண்ணில் வீடு கட்டலாம், விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தோழி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மழை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படையிலேறு விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுபெடுத்து பூமி வந்து பார்க்கலாம், பூமி வந்து பார்க்கலாம். பிடித்ததை வரைக. உங்களுக்கு இந்த 3 வீடுகளில் பாருங்கள், மேகத்தில் ஒரு வீடு, வானவில்ல ஒரு ஊஞ்சல், அப்புறம் நிலா வச்சு ஒரு வீடு, இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் இங்கே வரைந்து இதே மாதிரி வண்ணங்கள் தீட்டிக்கலாம். பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. பூக்கள் இங்கே எங்கெங்கெல்லாம் பூக்கள் பெயர்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் வட்டம் விட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன கட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் சரியாக எழுதணும். பாருங்கள், ரோஜா, ரோஜா. 3வது அவங்க ஏற்கனவே தாழம்பூ, அரளி, இது 2யுமே வட்டம் போட்டு அந்த வட்டம் விட்டது கீழே 1, 2 அப்படிங்கிற இடங்களில் எழுதியிருப்பாங்க. நம்ம ஒரு வரிசையாக பார்க்கலாம். முதல்ல ரோஜா, ரோஜா இருக்குதுங்க இல்லையா, அப்போ 3வதாக ரோஜா எழுதியிருக்கிறேன். அப்புறமா சூரியகாந்தி, சூரியகாந்தி இங்கே எழுதியிருக்கிறேன். அப்புறம் முல்லை, 5வதாக முல்லை எழுதியிருக்கிறேன். மல்லிகை, 6வதாக மல்லிகை எழுதியிருக்கிறேன். அள்ளி, 7வது அள்ளி எழுதியிருக்கிறேன். கடைசியாக சாமந்தி. ஸோ இது எல்லாமே பூக்கள் பேர் தான். இதில் வட்டமிடாத எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, இந்த எழுத்துக்களை இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் நீங்கள் எழுதுங்க. இங்கே எங்கெங்கே எழுத்துக்கள்லாம் வட்டமிடாமல் இருக்குதோ, வட்டத்துக்குள்ளே போகாமல் இருக்குதோ, இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் கோர்த்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். இதை எல்லாத்தையும் பாருங்கள், வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக. எழுதியாச்சுங்களா? முறைப்படுத்தி எழுதினால் கிடைக்கும் பூக்களின் நண்பர். இந்த எழுத்துக்களை நம்ம முறைப்படுத்தினா என்ன கிடைக்க தெரியுமா? வண்ணத்து பூச்சி. இவருக்கு பூக்களோட நண்பர் தானே, இவர் தானே ஓடி ஓடி பூக்கள் கிட்ட ஓடுவார், அதான் இவர் பூக்களின் நண்பர். சரிங்களா? அடுத்ததா, தேவைப்படும் பொருட்களை உரிய இடத்தில் எழுதுக. தேவைப்படும் பொருட்கள் இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள். சர்க்கரை, இங்கே முதல்ல என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள். பழச்சாறு தயாரிப்பதற்காக, தேநீர் தயாரிப்பதற்காக, பள்ளி செல்வதற்கு,
சுற்றுலா செல்வதற்கு என்னென்ன பொருள் எங்கெங்கே தேவையோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எழுத போகிறோம். சர்க்கரை, சர்க்கரை யாருக்கெல்லாம் வேணும்? பழச்சாருக்கு வேணும், தேநீருக்கும் வேணும். அப்போ பழச்சாருக்கு அது ஏற்கனவே எழுதிட்டாங்க, நான் தேநீருக்கும் எழுதியிருக்கிறேன். அடுப்பு, அடுப்பு யாருக்கு வேணும்? நம்ம தேநீர் தயாரிக்கிறதுக்கு. உணவு, உணவு யாருக்கு வேணும்? சுற்றுலா செல்வதற்கு உணவு தேவை. ஏன்னா பள்ளியிலேயே உணவு கொடுத்துருதாங்க இல்லையா? பள்ளியிலேயே நமக்கு உணவு, காலை உணவு, மதிய உணவு கொடுக்கறதுனால சுற்றுலா செல்வதற்கு மட்டும் உணவு கிடைச்சா நமக்கு போதும். அடுத்ததாக உடைகள், உடைகள் எங்கே வேணும்? பள்ளி செல்வதற்கும் உடைகள் வேணும், சுற்றுலா செல்வதற்கும் உடைகள் வேணும். பள்ளி செல்வதற்கும் உடைகள் வேணும், சுற்றுலா செல்வதற்கும் உடைகள் வேணும். தண்ணீர், தண்ணீர் எதுக்கெல்லாம் வேணும்? பழச்சாருக்கும் வேணும், தேநீர் தயாரிப்பதற்கும் வேணும். அடுத்தது நம்ம சுற்றுலா செல்வதற்கும் தண்ணீர் தேவைப்படும். கிண்ணம், கிண்ணம் எதற்காக? பழச்சாறு தயாரிப்பதற்காக கிண்ணம். பற்பசை, பற்பசை, பற்பசை எதற்காக? சுற்றுலா செல்வதற்காக பற்பசை. தின்பண்டம், தின்பண்டம் எங்கே வேணும்? சுற்றுலா செல்வதாக இருந்தால் தின்பண்டம் தேவை தானே. குவளை, தேநீர் குடிப்பதற்காக குவளை தேவை. தர்பூசணி, பழச்சாறு, பழம் வேணும் இல்லைங்களா? தர்பூசணி பழச்சாறு தயாரிப்பதற்காக. பல் துளக்கி, பல் துளக்கி எப்போ வேணும்? சுற்றுலா செல்லும் போது நமக்கு பல் துளக்கி தேவைப்படும். புத்தகம், புத்தகம் பள்ளி செல்வதற்கு புத்தகம் தேவைப்படும். கத்தி, கத்தி பழம் வெட்டுவதற்காக, பழச்சாறு தயாரிப்பதற்காக கத்தி தேவைப்படும். தேயிலைத்தூள், தேயிலைத்தூள் தேநீர் தயாரிப்பதற்காக தேவைப்படும். போர்வை, போர்வை எங்கே தேவைப்படும்? சுற்றுலா செல்வதற்கு நமக்கு போர்வை தேவைப்படும். எழுதுகோல், எழுதுகோல் எப்போ தேவைப்படும்? பள்ளி செல்வதற்கு எழுதுகோல் தேவைப்படும். தீப்பெட்டி, தேநீர் தயாரிப்பதற்காக, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக தீப்பெட்டி தேவைப்படும் இல்லையா? அப்போ தீப்பெட்டி தேநீர் தயாரிப்பதற்கு. சீப்பு, சீப்பு சுற்றுலா செல்வதற்கு தேவைப்படும். துண்டு, துண்டு சுற்றுலா செல்வதற்கு தேவைப்படும். வடிகட்டி, தேநீர் தயாரிப்பதற்காக வடிகட்டி தேவைப்படும். எழுதுகோல், எழுதுகோல் சொல்லிட்டோம் இல்லையா? பை, பை எங்கெல்லாம் தேவைப்படும்? பள்ளி செல்வதற்கும் பை தேவைப்படும், சுற்றுலா செல்வதற்கும் பை தேவைப்படும். ஸோ பாய் எழுதியிருக்கிறேன். பாய் இங்கே வண்ணமிட்டாச்சு, எடுத்தும் எழுதியாச்சு. அடுத்ததா முரம், முரம் இங்கே வண்ணமிட்டாச்சு, ரயும் முரம் எழுத்தும் எழுதியாச்சு. அடுத்ததா தெருவிளக்கு, தெருவிளக்கு இந்த எழுதியிருக்கிறேன். போர்வை, போர்வை. தலையணை, தலையணை இங்கே எடுத்து எழுதியாச்சு. நாற்காலிக்கு வண்ணமிட்டுட்டு நாற்காலியும் எடுத்து எழுதியாச்சு. பூட்டு, பூட்டு வண்ணமிட்டு எடுத்து எழுதியாச்சு. தொலைக்காட்சி, தொலைக்காட்சி வண்ணமிட்டாச்சு, வண்ணமிட்டு எடுத்து எழுதியாச்சு. வீடு, வீடும் வண்ணமிட்டு எடுத்து எழுதியாச்சு. மின் விசிறி, மின் விசிறி, மின் விசிறிங்கிறதையும் வண்ணமிட்டு எடுத்து எழுதியாச்சு. இதே மாதிரி உங்களுடைய புத்தகத்திலையும் வண்ணமிட்டுட்டு அப்படி ஒன்று ஒன்றா வண்ணமிட்டதுக்கப்புறமா அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. இப்போ பாருங்கள், இதில் எந்த எழுத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து சிகப்பு வண்ணம், இளஞ்சிவப்பு வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எழுத்துக்களை மட்டும் ஒரு எழுத்தை மாற்றினா வேறு ஒரு சொல் நமக்கு கிடைக்கும். செடியில் ஈக்கள் பூத்தன, செடியில் என்ன பூக்கும்? சரியாக சொன்னீங்க, பூக்கள். அப்போ இந்த ஈங்கிற எழுத்தை எடுத்துகிட்டு பூங்கிற எழுத்தை போடணும், பூக்கள். நான் செங்கல் உண்டேன், செங்கல் உண்ண முடியுமா? செங்கல்னா ரைட், பொங்கல். போ, அப்போ சேங்கிற எழுத்தை எடுத்துட்டு போ அப்படிங்கிற எழுத்தை போட்டு பொங்கல் உண்டேன். என் வட்டம் பறந்தது, வட்டம் பறக்குமா? பட்டம் தான் பறக்கும். நைஸ், வெரி குட். அப்போ வேங்கிற எழுத்து எடுத்து பட்டம் எழுதியாச்சு, பட்டம் பறந்தது. இந்த ஒரு எழுத்து தான் மாற்ற போகிறோம், மற்ற எல்லா எழுத்துக்களுமே அப்படியே தான் வரும். ஆற்றில் தேன் துள்ளியது, ஆற்றில் என்ன துள்ளும்? மீன். சரியாக சொன்னீங்க, மீன் துள்ளியது. தாழை இலையில் சாப்பிட்டேன், நம்ம எந்த இலையில் சாப்பிடுவோம்? சரியாக சொன்னீங்க, வாழை இலையில் சாப்பிட்டேன். சரி சார், வெரி குட், வெரி குட். அடுத்ததாக தொடர் அமைத்து எழுதுக. 2 படங்கள் கொடுத்துட்டு கூடயே ஒரு சொல்லும் கொடுத்துருக்காங்க. இந்த படங்களை சொற்களாக மாற்றி எழுதும்போது நமக்கு தொடர்கள் கிடைக்கும். சிறுவர்கள் எழுதலாம், இங்கே நண்பர்கள் இருக்காங்க. சரிங்களா? சிறுவர்களும் சரியானவர் தான். நண்பர்கள் பந்து விளையாடினர். அப்போ இதுக்கு அடுத்தது யானை, யானை எழுதியாச்சுங்களா? கரும்பு தின்கிறது, யானை கரும்பு தின்கிறது. சொற்கள் தொடர்களாக வந்துச்சா? சொற்களோட கூட்டம்தான் தொடர். அணில் மரம் ஏறுகிறது, அதனால அணில் மரம் ஏறுகிறது. சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள், சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள்.
அடுத்ததாக நிரப்புக. இந்த நிரப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த படங்களை நல்லா ஒத்து கவனிச்சுக்கோங்க. இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. வானத்தில் டேஸ் பறக்கின்றன. வானத்தில் என்ன பறக்குது? கிளிகள். வானத்தில் கிளிகள் பறக்கின்றன. தேன்கூட்டில் இருந்து டேஸ் செல்றீங்கன்னு. தேன்கூட்டிலேருந்து எதெல்லாம் வெளியே போகுதாங்க? தேனீக்கள். சரியா சொன்னீங்க. தேன்கூட்டிலிருந்து தேனீக்கள் செல்கின்றன. புல்தரையில் டேஸ் நடந்து வருகிறது. புல்தரையில் யார் நடக்கிறா? மாடு. சரியா சொல்லிட்டீங்க. பூவில் டேஸ் அமர்ந்துள்ளது. இந்த பூவில் யார் இருக்கா? வண்டு. பூவில் வண்டு அமர்ந்துள்ளது.